அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. அல்லாஹு தாலா ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்கின 4 மாதங்கள்ல ஒரு மாதம் ரஜப. இந்த மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான சில அமல்களை பத்தி இன்னைக்கு நாம பார்க்கலாம். வரப்போற ரமலான் மாதத்துக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இந்த ரஜபு மாதம். அதனால இந்த ரஜபு மாதத்துல நம்ம அதிகப்படியா இஸ்திக்ஃபார் ஓதணும். நம்ம பாவங்களை மன்னிக்க சொல்லி அல்லாஹு தாலா கிட்ட மன்றாடணும். இந்த மாதத்துல 3 முக்கியமான நாட்கள் இருக்கு. 1 ரஜபு மாதத்தின் முதல் இரவு, 2 ரஜபு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இரவு, 3 ரஜபு மாதத்தின் 27ஆம் நாள். இந்த 3 நாட்கள் ரொம்பவே மகத்துவம் நிறைந்தது. அதனால அதிகப்படியான துவாக்களை இந்த நாட்கள்ல கேளுங்க. அதுக்குன்னு மற்ற நாட்களை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. மற்ற நாட்கள்லையும் நீங்க அதிகப்படியான துவாக்களை கேளுங்க, இஸ்திக்ஃபார் ஓதுங்க. இனி இந்த மாதம் நம்ம ஓத வேண்டிய ஒரு முக்கியமான துவாவை பார்க்கலாம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இந்த துவாவோட அர்த்தம், யா அல்லாஹ், ரஜப் மற்றும் ஷாபான் மாதங்களை எங்களுக்கு பரக்கத்து நிறைந்த மாதங்களாக ஆக்கி மேலும் ரமலான் மாதத்தை அடைய எங்களுக்கு அருள் புரிவாயாக. இன்ஷா அல்லாஹ், இன்னையிலிருந்து தினமும் நீங்க இந்த ஒரு துவாவை அதிகப்படியா ஓதுங்க. இதுக்கப்புறமா நீங்க இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துங்க. எப்போ அல்லாஹு தாலா உங்களோட பாவங்களை மன்னிக்கிறானோ அப்போ அல்லாஹு தாலா கிட்ட நீங்க மேலும் நெருக்கமாகிறதுக்கும் உங்களோட தேவைகளை பூர்த்தீகரிக்கிறதுக்கும் உங்க வாழ்க்கையில பரக்கத் அதிகமாகவும் அல்லாஹு தாலா உங்களுக்கு உதவி செய்வான். இன்ஷா அல்லாஹ், இந்த ரஜபு மாதத்தின் அனைத்து நன்மைகளையும் அல்லாஹு தாலா நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன்.